திருவான்மியூர்ன்ற பேர் எப்படி வந்துச்சு தாத்தா? சொல்றேன்டா கண்ணா. மெட்ராஸ் வளர வளர சுற்றி இருக்க கிராமங்கள் எல்லாமே அப்படியே அமால்கமேட் ஆயிடுச்சு. இல்லை, ஒரு கிராமம் எப்படி ஒரு டவுனாக மாறப்போகுது, ஒரு சிட்டியாக மாறப்போகுதுங்கிறதுக்கு திருவான்மியூர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அந்த காலத்தில் கிராமத்து சீன்லாம் எடுக்கணும்னா இங்கே மெட்ராஸ் சினிமாக்காரங்க ஃபுல்லாக திருவான்மியூருக்கு போயிடுவாங்க, அக்ரஹாரத்தில் ஷூட் பண்ணிடுவாங்க. அது கிராமம் மதியே இருக்கும். அந்தேல் நாட்கள்லாம் ஃபுல்லாகவே அங்கே தான் எடுத்தாங்க. திருவான்மியூருங்கிறது வந்து ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். மொத்தம் 276 தேவார ஸ்தலங்கள் இருக்குது. அதாவது அப்பர், சுந்தரர், சம்பந்தர் 3 பேரும் பாடினது. அவங்க ஒரு கோயிலை பற்றி பாடியிருந்தாங்கன்னா, வந்து பாடியிருந்தாங்கன்னா அது பேர் தேவார ஸ்தலம். அந்த ஸ்தலத்தை பற்றி வேற எங்கிருந்தாவது பாடியிருந்தாங்கன்னா அது வைப்புத்தலம். திருவான்மியூரில் வந்து அப்பரும் சம்பந்தரும் வந்து பாடியிருக்காங்க. ஸோ இது தேவார ஸ்தலம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா வால்மீகி இங்கே வந்து இருந்ததாக, தட் இஸ் ராமாயணம் எழுதுகிற காலத்தில் இங்கே வந்து இருந்ததாக ஒரு இது. அது திரு வால்மீகி ஊர் ஆப்ஷன் சொல்லுவாங்க இந்த பேருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வால்மீகிக்கு ஒரு கோயில் இருக்கும். வேற எங்கேயுமே இந்தியாவில் வால்மீகிக்கு கோயில் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து ஈசிஆர் போகிற வழியில் முதல் பில்டிங்கே வால்மீகிக்கு ஒரு கோயில், தெற்கு பார்த்து ஒரு கோயில் இருக்கும். அதே மாதிரி சங்ககால இலக்கியத்தில் இந்த தொண்டை நாட்டு பகுதியில் ஆமைகள் வந்து சேர்ற இடம் ஒன்று இருந்தது. அது பேர் ஆமையூர் அப்படின்னு இருக்கு. அதுல இருந்து வந்திருக்கலாம். ஏன்னா இதில் வந்து இந்த டர்ட்டில் நெஸ்டிங் நிறையா இருக்கும் இந்த பீச்சில். அதனால் ஆமையூரும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.